ஹை டூட்ஸ், நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இல்லையா, ஜேபிஜே ஃபைலை வந்து எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இதுவும் ஒரு ஷார்ட்கட் தான், இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேமரா ஓப்பன் பண்ணிக்கோங்க, உங்கள் ஆன்சர் ஷீட்டை வந்து கரெக்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இது சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான், ஏதோ ஒரு ஷீட் எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறேன். கரெக்டாக வச்சு ஒரு கிளிக் கொடுங்க. அப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட டீட்டெயில்ஸ் உள்ளே போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ எம்பி கிட்ட காட்டுது, அது 5.17 MB கிட்ட காட்டுது. ஸோ நம்மளுக்கு தேவையானது வந்து 1 MB உள்ளே தான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வந்துட்டு கட் பண்ணிட்டு இப்போ எடுத்த பிக்கை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறங்க. ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை டச் பண்ணிட்டு அதை க்ராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தான் வந்துட்டு அப்லோட் பண்ண போகிறது. ஸோ பார்த்து அதை மட்டும் ஒழுங்காக க்ராப் பண்ணுங்கள், மேலே கீழே லெஃப்ட்டு ரைட்டுன்னு க்ராப் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் சேவ் பண்ணுறங்க. சேவ் பண்ணிவிட்டு கேலரியில் போய்ட்டு க்ராப் பண்ண இமேஜை, ஸ்க்ரீன்ஷாட் இமேஜ் அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அதோட டீட்டெயில் உள்ளே போய் பாருங்கள். இப்போ இது கேபி சைஸில் வந்து கம்ப்ரஸ் ஆகிருக்கு. அதுவும் 362 கேபி சைஸில் தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு இமேஜாக இருந்தாலுமே வந்துட்டு அதை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறப்ப அதோட பிக்சர் குவாலிட்டியும் பிக்சலும் சைஸும் வந்து கம்மியாகும். இதில் நம்மளுக்கு இது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம அதை எடுத்துக்கலாம். அப்படி எல்லா இமேஜுமே வந்துட்டு இப்போ இந்த மாதிரி தான் பண்ணோம். நீங்கள் 18 ஷீட்ஸ் வருதா, 18 ஷீட்ஸில் 9 ஷீட் வருது, 18 ஸ்லைட்ஸ் வருது. எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி க்ராப் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஓகே, பாய்.